கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 16வது சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கம், இந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகம். ஆமென் சொல்லுங்க. எதில்? உம்முடைய சமூகம். அப்பன்னு வைங்க. ஓகே, கவனிங்க. உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன இருக்குது? பரிபூரண ஆனந்தம். உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன இருக்குது? பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நமக்கு இன்பம் தேவை. நம்முடைய மனசுக்குள்ள இன்பம் தேவை. நம்முடைய மனதுக்குள்ள ஒரு ஆறுதல் தேவை. அது எங்கே கிடைக்கிறது என்றால் இயேசு ராஜாவுடைய சமூகம், தேவனுடைய சமூகம். தேவ சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தம் இருக்கிறது. ஏன் நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் தேவை? ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறமா பார்த்தாக்கா மறுபடியும் அந்த பழைய அந்த வேதனைகள் நம்மை அச்சுறுத்துகிறது. உண்மையா இல்லையா? எல்லாம் கவனிங்களேன். ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ தற்காலிகமாக இருக்கிறது. நம்மளுடைய மனம் வாடுகிறது, நம்முடைய மனம் சோர்ந்து போகிறது, நம்முடைய ஆவி நொறுங்குகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு நிலையான, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ளசன்ட் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து விட்டார். உமது சமூகம். எல்லோரும் அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க? உமது சமூகம். நிறைய நம்ம பாடல்களில் அல்லது நிறைய இடங்களில் இந்த சமூகம் அப்படின்ற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, எப்படிப்பட்ட மகிமை அது நமக்கு கொடுக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சமூகம் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வீடு இல்லைன்னு வச்சுங்களேன். வீடு கட்டுறதுக்காக இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கலெக்டருடைய சமூகத்தில் போய் நிற்போம். கலெக்டருடைய சமூகத்தில் போய் எங்களுக்கு ஒரு வீடு கொஞ்சம் கொடுங்களேன், எங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறோம், உங்கள் கண்ணில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஆமேனா? கலெக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுங்க, நாங்கள் வீடு கட்டி கொள்ளும்படியாய் எங்களுக்கு ஒரு ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். உதாரணத்துக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்க. வேலை இல்லைன்னா ஒரு கம்பெனியுடைய சமூகத்தில் போய் நிற்போம். அங்கே இருக்கிற கம்பெனி அந்த கம்பெனி நிர்வாகம் எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும், எனக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் கொடுக்கணும், எனக்கு வேலை கொடுக்கணும், எனக்கு அப்படி போய் நிற்போம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர், வல்லமை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமூகத்தை நாடுவோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. இப்போ படிக்கிற வயசு வந்துச்சு, 5 வயசு வந்துருச்சுன்னாக்கா எத்தனை போய் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அந்த ஸ்கூலுடைய சமூகத்தில் போய் நிற்போம். ஏன்னா அதது தேவைகளுக்காக அங்கங்கே போய் அந்தந்த இடத்துல போய் நிற்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு சமாதானம், அவைகளெல்லாம் நமக்கு நடக்கணும். இந்த காரியத்துக்கெல்லாம் போய் நம்ம நிற்கிறோம், அந்தந்த சமூகத்தில் போய் நிற்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நேரத்தில் நமக்கு இந்த காரியங்கள்லாம் கைகூடி வரும், நம்முடைய மனதுக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் என்றால், எந்த ஒரு ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறதோ, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதோ, அந்த ஆத்துமாக்கு மாத்திரமே நித்திய பேரின்பம் உண்டு. நித்தியம் என்றால் ஏதோ முடிஞ்சு போகிற ஆனந்தம் அல்ல, முடிவில்லாத நித்திய பேரானந்தம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ கொஞ்ச நேரம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் வாங்கினதாக இருக்கட்டும், அல்லது ஒரு வேலையில் போயிட்டு ஒரு வேலையை வாங்குவதாக இருக்கட்டும்,
அல்லது பிள்ளைகளை பள்ளியில சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாம் அப்படியே நிற்கும். அதில் இன்பம் வர வேண்டும். ஆமென். அதில் ஒரு சமாதானம் வர வேண்டும், அதில் ஒரு ஆனந்தம் நமக்கு வர வேண்டும். அது நமக்கு வரணும் அப்படின்னா இயேசு ராஜாவுடைய சமூகத்தை மாத்திரமே நாம் நாட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அவருடைய சமூகம் அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்களேன். ஒரு சில வசனங்கள் காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். யாத்திராகம புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்களேன். அங்கே யாருடைய சமூகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமம் 20:5 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில். எந்த சமூகத்தை விட்டு போறாங்க? பார்வோனுடைய சமூகம். நல்லா கவனிங்க. அங்கே பார்வோனுடைய கட்டளை, பார்வோனுடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. உண்மையா இல்லையா? இவர்கள் பார்வோனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. நல்லா கவனிங்களேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பல இடங்களில் இந்த சமூகம் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவின் சமூகம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே ஆளுகை செய்கிற அந்த ராஜாக்களுடைய சமூகத்தில் அவர்களுக்கு தயை கிடைக்க வேண்டும். என்ன கிடைக்கணும்? தயை கிடைக்க வேண்டும். அப்போனா அவங்களுடைய சிந்தனையில், அவங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, நெகேமியா 2:5 வாசிங்களேன். இந்த வசனங்களாம் வாசிக்கும் போது சமூகம்னா என்ன என்கின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரலாம். நெகேமியா 2:5 வாசிக்கலாம். ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கணும் ஆண்டவரே? சொல்லுங்க. எங்களுக்கு தயவு கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறேன்ல, கவனிங்க. பார்வோனுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் இருந்தார்கள். ஆனால் தயவு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைச்சதெல்லாம் அடிமைத்தனம். இங்கே நெகேமியா இங்கே என்ன செய்கிறாருனாக்கா, ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, எங்களுக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள மனமகிழ்ச்சி வரணும், நித்திய பேரானந்தம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக ஒருத்தர் சமூகத்தில் போய் நிற்கிறோம். அவைகள் எல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமேயானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகம் அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சமே தேவன் படைத்தது தான். அண்ட சராசரங்களுமே தேவன் படைத்தது தான். அப்படியானால் தேவனுடைய சமூகம் என்றால் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையை தன்னுடைய மனதில் இருத்தி கொண்டு, தன்னுடைய மனதில் பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு இன்றைக்கு என் கர்த்தர் என்னோட பேசுவார். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போகும்போது அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். அவங்க நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும். உனக்கு நல்லது நடக்கும்பா, உன்னை செய்து காட்டுவேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் எதுவுமே வாய்க்காது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய கண்களிலே தயவு பெற்றால் ஒழிய வேற எங்குமே தயவு கிடைக்காது. ஆமென் சொல்லாமா? நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷர்கள் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி நன்மைகளை கிடைக்கும்படி செய்வார். அப்படியானால் அதற்கு முதல்ல கர்த்தருடைய சமூகம். ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை நாடி வருவானே ஆனால், இப்போ கலெக்டர்கிட்ட போனதும் ஓகேப்பா, கலெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டாருப்பா, நான் அவருடைய அவங்க சைன் பண்ணி அவர் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு, இந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கலெக்டருடைய வார்த்தைக்காக போய் நிற்கிறான். ஒரு ராஜாவுடைய வார்த்தைக்காக போய் நிற்கிறோம். அதே போல ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிற்கிறோம். நாம் தேவனுடைய சமூகம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஒரு சாதாரண மனிதன்கிட்ட, ஒரு சாதாரண மனிதனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மனிதன்கிட்ட போய் நிற்கும் போது அவன் ஒரு கட்டளை கொடுத்தா நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் எனக்கானது. ஆமென்.
இந்த வாக்குத்தத்தங்களின்படியே என் வாழ்க்கையில் என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நம்பி வருகிறோமே, அதுதான் தேவனுடைய சமூகம். ஆமென் சொல்லாமா? தேவனுடைய சமூகம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்னோட பேசினார்னா போதும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் சோர்வுகளும் பலவீனங்களும் ஒரு வினாடி பொழுதில் நீங்கி என்னை வாழ வைக்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நித்திய பேரானந்தம். ஒரு மனுஷனாலும் பறித்து கொள்ள முடியாத, ஒரு சூழ்நிலையும் பறித்து கொள்ள முடியாத நித்திய ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் மட்டுமே உண்டு. காரணம், அவர் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். அல்லேலூயா! அவர் நம்மோடு பேசுகிறார். இப்ப எப்ப எல்லாம் சபை கூடுதோ அப்ப எல்லாம் வருமே. ஏன் நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிறோம்? அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமென் சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா கவனிங்க. இந்த சமூகம் என்பது என்னன்னா வார்த்தை. வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கு இல்லையா? ஒரு ஹெட்மாஸ்டருக்கு ஒரு வல்லமை இருக்கு. அவர் பேசணும், வாங்க பிள்ளைய சேருங்க, ஸ்கூலில் சேருங்கன்னு அவர் பேசணும், ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஒரு கலெக்டர், ஒரு சிஎம்க்கு ஒரு ஆர்டர் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்? யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்? சர்வ வல்லவருடைய சமூகத்தில். ஆமேனா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் நன்மைகளை செய்கிறார்கள். அவங்க பேசுறாங்க, அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க, நான் செய்வேங்க, உங்களுக்கு இதை செய்வேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நன்மை செய்யும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் அவருடைய சமூகம். அவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தை அப்படியே ஆகும். எடுத்து ஒரு வசந்த வாசிங்களேன். மீகா புத்தகத்தில், மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசந்த வாசிங்களே. மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யும். கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? யாரெல்லாம் அவர் சமூகத்தில், இதுதான் யாரெல்லாம் அவர் சமூகத்தில் வந்து, எசப்பா என் நிலைமையை கொஞ்சம் பாரும், என்னோடு கூட பேசும், அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறேன், உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், நீர் என்னோடு பேசும். எல்லாம் எதுக்கு ஒன்று கூடுகிறோம்? அவர் பேசுவதற்காக. ஆமேனா? இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சாதாரண ஆள் அல்ல. நீங்க தேவ சமூகத்தில் வந்து அவர் பேசுவதை, அவர் தம்மை வெளிப்படுத்துவதை, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வருகிற அந்த நேரமெல்லாம் அவருடைய சமூகத்தில் வருகிறீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். ஆமேனா? இவருடைய வார்த்தை மட்டும்தான் எல்லா அதிகாரத்தையும் ஆளுகை செய்யும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மையா வரணும்னா நீ முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டனா உன் மனதுக்குள்ள அவ்வளவு நித்திய பேரானந்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போய் கிடந்தார்கள். அவர்கள் எல்லாம் கண்ணீர், வேதனை, சவுக்கடி, அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க தோல் மேல பயங்கரமான சுமைகளை வைத்து பார்வோன் பயங்கரமாய் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு நான் நித்திய பேரானந்தத்தை கொடுக்க போகிறேன், என் வார்த்தைகளை அனுப்பி. ஏனென்றால் என் வார்த்தை சர்வத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை. என் வார்த்தையை அனுப்பி அவருடைய இருதயத்துக்குள்ள நான் சமாதானத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்னும் இரட்சகனை கொண்டு அழைத்து கொண்டு வந்தார். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கிறோம்? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமேனா? அவருடைய வார்த்தை மட்டும்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏறக்குறைய 430 ஆண்டு காலம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் ஆனந்தம், சமாதானம், சந்தோஷம் எதுவுமே கிடையாது.
அதனால இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மோசேயின் ரட்சகனை கொண்டு அழைத்து கொண்டு வந்தார் இல்லையா? இப்போ மோசேவை கூப்பிடுறாரு, மோசே நீ என் சமூகத்துக்கு வா, என் சமூகத்துக்கு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சமூகம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும். அவருடைய வார்த்தை அவ்வளவு மகிமையை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யும். நம்முடைய கரத்தில் வேதம் இருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. நாம் ஒவ்வொருவரும் சர்வ வல்லவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். 34ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 1-2 வசனம் வாசிங்களேன். இப்போ மோசேயை கூப்பிடுறாரு பாருங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை வார்த்தைகளை நான் எழுதுவேன். கரங்களை உத்தராமேன்னு சொல்லாமா? அடுத்த வசனம் வாசிங்களேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய பிரச்சனையோடு வருவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிரச்சனைக்கு ஏற்றார் போல அந்த வசனத்தை அப்படியே சொல்லி உங்க தலைமையில கை வைக்கும் போது அவருடைய சமூகம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. கையை தட்டி மகிமை செலுத்த மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. எப்பொழுது நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம் சர்வ வல்லவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஏதோ ஒரு உலகத்தின்படியான ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன் அல்ல. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அப்பா நீ என்னோடு பேசும், எனக்கு சொல்லும். உங்க சமூகத்தை நான் நாடி வந்திருக்கிறேன். மோசே என் சமூகத்தில் வந்து நில்லு. மோசே யார் அழைத்தவர்? இந்த மோசே ஏறக்குறைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 430 ஆண்டு காலமாக கண்ணீர், அழுக, வேதனை, ஏறக்குறைய மேக்சிமம் வச்சுங்களேன். யோசேப்பை அறியாத ராஜாவுக்கு அப்புறம் ஒரு தோராயமா 430 வருஷ காலமாய் அவருடைய வாழ்க்கையில் நிமிர முடியாத போராட்டம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. நீங்கள் எங்கே போனாலும் தேவ சமூகம் உங்கள் கூடவே இருக்குது. காரணம், அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்ய நினைத்ததை அந்த வார்த்தை நிறைவேற்றும். நீங்கள் அசாதாரணமானவர்கள். இதுதான் ரகசியமே, இதுதான் ரகசியம். அவருடைய சமூகம் என்பது அவருடைய வார்த்தை, அவருடைய ஆர்டர், அவருடைய கட்டளை. வானத்திலிருந்து வரக்கூடிய மழை பூமியை நனைக்கை பண்ணி அதனை புல்லை முளைப்பித்து ஆகாரத்தையே உண்டு பண்ணுகிறது. வானத்திலிருந்து வரக்கூடிய மழை ஆகாரத்தையே உண்டு பண்ணுது. என் வார்த்தை நமக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய பவர் தெரியறதில்லை. என்னைக்கு நீ ஏசப்பா சமூகத்துக்கு வந்துட்டியோ அன்னைக்கே உனக்கான வேலைகள் இந்த வார்த்தைகள் நடத்த ஆரம்பிக்கிறது. ஆமெனா? அந்த வார்த்தையை கேட்க 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 அவருடைய சமூகம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. உன்னை விட்டு எல்லா அடிமைத்தனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா அந்தகாரங்களும் உன்னை விட்டு வெளியே அகன்று ஓடுகிறது. காரணம், அவருடைய சமூகம் உன்னை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை. ஏசப்பா, இயேசு வார்த்தை, இயேசுன்ற பெயர் வார்த்தை. நான் என் வார்த்தை எழுதுவேன், என் சமூகத்தில் வந்து நில். ஒரு ராஜாவின் சமூகத்தில் போய் நின்று, ராஜா எனக்கு தயவு பாராட்டுன்னு போய் நிற்கிறோமே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை வந்து கேட்கிறோமே, அவருடைய சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆமேனா? அந்த வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும். வார்த்தை தான் சமூகம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ நானும் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு ஏதோ நல்லானா போதும்னு கம்முன்னு தலையை கொடுத்து உட்காருவீங்க. ஆனால் முழுக்க முழுக்க இங்கே உள்ள வேலை நடக்கிறதுலாம் வார்த்தையில் தான். ஆமேனா? அவருடைய சமூகத்தில் தான். அந்த தலைமையில கையை வைக்கும் போது அந்த வார்த்தை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை சத்துரு தொட முடியாது. ஆமேனா? என்ன? அதுதான் தேவனுடைய சமூகம். இப்போ அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, மோசே என் சமூகத்தில் வந்து நில். பேசுறவர் யார்? மோசே அப்படின்னு கூப்பிட்டவர் யார்? அவர் மோசே என்று கர்த்தர் மோசையை பேர் சொல்லி அழைக்கும் போது இந்த வார்த்தை மோசையின் அந்த சிரசின் மேலே இறங்கி மோசையை சுற்றி தேவ சமூகம் சூழ்ந்து கொள்கிறது.
இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தாரே, நம்மை சுற்றிலும் அவர் சமூகம் சூழ்ந்து கொள்கிறது. யார் அவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். எடுத்து வாசிங்களேன் அந்த வசனம். 56வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 56வது அதிகாரம், 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். எல்லாம் கவனி. இதாங்க தேவ சமூகம். தேவ சமூகம்னா என்ன? பாருங்க, இப்போ உங்க கையில வேதம் வந்துருச்சு. இந்த வேதம் வந்ததுமே காலையில் எழுந்து நல்ல ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி நீங்க வேதத்தை வாசிப்பீங்களே, உங்களை சுற்றி தேவனுடைய சமூகம், நீங்கள் வாசித்த அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இது சும்மா இல்லை, இது ஜீவனுள்ள வார்த்தை. இது ஜீவனுள்ள வார்த்தை. நிறைய பேருக்கு இந்த தேவ சமூகத்தில் நம்ம தான் இருக்கிறோன்றது தெரியல. அதனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வேத வசனம் நீங்கள் வாசிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்தில் அவர் என்ன பேசுகிறார், அவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே பிடிக்கும் போது அந்த வசனம் உன்னை வெறுமையாக விடாது, உனக்கு ஒரு பரிபூர்ணமான பலனை கொடுக்கும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் தேவ சமூகம். அந்த கற்பலகை தான் தேவனுடைய சமூகம். அந்த வார்த்தை தான் சமூகம். ஒரு மழை வெறுமையாய் திரும்பாமல், அது என்னிடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் வாசிக்கிற வேதத்தில் தேவனுடைய விருப்பம் இருக்குது, ஏற்ற காலம் இருக்குது, விரும்புகிறார். அந்த வார்த்தையை உனக்கு வெறுமையாய் திரும்பாமல் கர்த்தர் டிசைட் பண்றார். அவர் சித்தம் கொள்ளுகிறார். அம்மா கொஞ்சம் கவனிங்க, பயங்கர முக்கியம். நீ ஒரு வேத வசனத்தை நீ வாசிக்கிற, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு நடக்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கணும். அவர் சமூகத்துக்கு போகும்போது நான் விரும்புகிறேன், அவர் விரும்பிட்டார், அவர் நினைச்சிட்டார்னா போதும், அந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க தான் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. யார் யார் இருதயத்தில், சில பேர் பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க, அவங்க ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, வாயை திறந்தாவே வசனத்தை உச்சரிச்சுக்கினே இருப்பாங்க. சாதாரண ஆள் இல்லைங்க அவங்க. நம்முடைய பவர் நமக்கு தெரியல. அவங்க எதை உச்சரிக்கிறாங்க? சர்வ வல்லவரை, சர்வ வல்லமையுடைய சமூகம். உங்க வாயில நல்ல வார்த்தையை மட்டுமே அறிக்கை பண்ணிக்கினே இருங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசுறது, எதிர்மறையாவே ஆப்போசிட்டாவே பேசுறது. அப்படி தயவு செய்து அவருடைய விருப்பம், அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆக இன்னைக்கு இயேசு ராஜாவுடைய சமூகத்துக்கு அவருடைய வார்த்தையை கேட்கும்படி வருகிற நாம் அத்தனை பேருமே, நீ எங்க போய் நின்னாலும் அங்க தேவ சமூகம் இருக்கு. ஏன்னா உனக்குள்ள வார்த்தை இருக்கு. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நீ போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகாது, நீ போற ட்ரெயினுக்கு ஒண்ணுமே நடக்காது, ஆக்சிடென்ட் ஆகாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் சொல்லு? நான் தேவ சமூகம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை விட்டு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நீ போய் வியாதியஸ்தன் தலைமலை கையை வச்சுனா வியாதி ஓடும். ஏன்? உனக்குள்ள அவர் விரும்புகிறார். அவர் எனக்காக உயிரையே கொடுத்தவர். ஆமேன்னு சொல்லாமா? எனக்காக உயிரையே கொடுத்தவர் என் வாழ்க்கையில நித்திய பேரானந்தத்தை விரும்புகிற தேவன். ஒரு மழையே காரியத்தை வாய்க்க பண்ணுதுன்னா என் வார்த்தை எப்படிப்பட்டவள்? அந்த மழையை உண்டாக்கினவர் பேசுகிறேன். மோசே என் சமூகத்தில் நில், இஸ்ரவேலே என் சமூகத்தில் நில், உனக்கு நான் நித்திய பேரானந்தம். இதுவரைக்கும் டெம்பரரியா இருந்த அந்த சந்தோஷமெல்லாம் இனிமேல் நித்திய நிலைத்திருக்க போகிறது. ஆமேன்னு சொல்லாமா? கணவன் மனைவி போராட்டம், பிள்ளைகள் போராட்டம், கடன் பிரச்சனை, இவைகள் எல்லாம் பார்த்தனா ஏதோ எப்பா இந்த மாதம் கடனை கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடலாங்காட்டி இன்னொரு மாதம் வந்துடும்.
அப்படியே கையை பிசனி ஐயோ எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு மகிமையான கர்த்தருடைய வல்லமையான கரம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வசனத்தை கொஞ்சம் நினைச்சிருங்க ஏசப்பா. அந்த வசனத்தை அப்படியே கையில் பிடிச்சிக்கணும். ஏசப்பா ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவரே விரும்புங்க. அப்படி அவர் சமூகத்துக்கு அந்த வசனத்தை எடுத்துக்கின்னு போங்களேன். நிறைய பேருக்கு எனக்கு ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குதுன்னா, அந்த வசனத்தை நீ பார்த்துட்டேன்னு ஆண்டவரே அப்படி பிடிச்சிக்கங்க. புதையல் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திற்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். அவரை மரணத்தையே ஜெயித்தவர். வியாதி எந்த மூளைக்கு அவருக்கு? ஆமேனா. வசனத்தை பிடின்றனா, அதுதான் வசனம்தான் அவருடைய சமூகம். சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னங்க நானும் வருஷ காலமாக சர்ச்சுக்கு வரேன், நானும் இந்த காலத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், நடக்கவே மாட்டேங்குதுங்க. நீங்கள் என்ன ரீசன் அப்படின்னா, அவருடைய சமூகம்னா என்னன்னு தெரியல. வார்த்தையே அவருடைய சமூகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விரும்புகிற மழை கூட அவர் விருப்பம். ஆமென். நான் விரும்புகிறத பயங்கரமான சத்தியம் அது. ஒவ்வொரு மழை துளியிலும் அவருடைய விருப்பம் இருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன். நான் விரும்புகிறதை வாசிங்களேன், நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற யாருடைய சமூகம்? யாருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது? யாருடைய வாயிலிருந்து புறப்படுது வார்த்தை? தயவுசெய்து சொல்கிறேன் ப்ளீஸ். உங்கள் பவர் உங்களுக்கு தெரியல. நீ வசனத்தை கேட்டு போகிறல்ல, நீங்கள் வசனத்தை கேட்டு போகும்போது இந்த வார்த்தையின் வல்லமை அப்படியே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போகும் தெரியுமா? நீங்கள் ஏன்னு ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே சொல்லிட்டு அந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்கார கேட்கும். இந்த வார்த்தையினுடைய பவர். நீங்கள் தான் தேவ சமூகம். நீங்க தேவ சமூகத்தில் சபை கூடும் போதெல்லாம் உட்கார்ந்து அவருடைய வாயிலிருந்து உன் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூறு போற்றும் அவருடைய சமூகம். எதெல்லாம் உன்னை துக்கப்படுத்துகிறது, எதெல்லாம் உனக்கு வேதனை கொடுக்கிறது, எப்படி நீ இதை ஜெயிக்கலாம், எப்படி இதை மேற்கொள்ளலாம், எல்லாம் அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தில் மட்டுமே உனக்கு நித்திய பேரானந்தம். மனுஷனை நம்பி ஏமாந்துராத, உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை நம்பி ஏமாந்துராத. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மட்டும்தான் உனக்கு காரியத்தை வாய்க்குமே தவிர, நீ அங்கே கண்ணு வச்சுன்னா வேலைக்காகாது. என்ன பிரச்சனை நமக்கு தெரியுமா? எல்லாரும் நெருக்கப்பட்டிருக்கும் போது, ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வருவோம். ஒரு 2 காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே அவரை மறந்துடுவோம். அப்படியே அவரை மறந்துட்டு திசை மாறி போயிடுவோம். நம்ம ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவருடைய சமூகம் மட்டும்தான் உனக்கு ஆனந்தம், வேறு எங்குமே கிடையாது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல தேவன் சொல்கிற என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அது வெறுமையாக எங்கிட்ட திரும்பாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணுறேனே, நான் இவரு காரியத்தை வாய்க்கலையே, அப்படி அல்ல. அப்பா நீங்கள் விரும்புங்க. நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா இந்த வசனம் என் வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அப்படியே கொண்டு போய் அதை அப்படியே பரிபூர்ணப்படுவார் பாருங்க. அதுதான் தேவனுடைய சமூகம். ஆமேன்னு சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஏன் அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது? கவனிங்களேன். இந்த பைபிளை நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, எல்லாம் கவனிங்க, இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. இது இயேசு ராஜா, இதுதான் இயேசு ராஜுடைய பரிபூர்ணம் உள்ள இருக்கு. ஜெயம் எடுத்தவர், ஜெயங்கொண்டவர், அப்படியே பரிபூர்ணராக இருக்கிறாரு. உன் வீட்டில் உட்காந்து நீ வேதத்தை வாசிப்பார், அங்கே அவருடைய சமூகம் அப்படியே இறங்கிடும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய பாடல் பாடுங்க. ஏன் பாடல் பாடணும்? எல்லாம் வசனத்தை வச்சு தான் பாடல் எழுதுறாங்க. அப்போ உங்கள் வீடு தேவ சமூகம். ஆமேனா? நீங்கள் தேவ சமூகம். நீங்கள் போய் நிற்கிற இடம் தேவ சமூகம். அந்த இடத்துல எந்த ஒரு தீங்கும் வராது. யாரை எதிர்மறையாக பண்ணிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்துட்டு ஆமாம் இது இப்படி தான் நடக்கும், உண்மை மாறும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உண்மை மாறும். ஆமேனா? சத்தியம்
இயேசு ராஜா விரும்புகிற நன்மையை விரும்புகிற தேவன். எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, இது மாறும், இந்த நிலை மாறும் என்று எடுத்து சொல்லுங்க. அது வெறுமே திரும்பாது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னா எல்லா வியாதியும் போயிடும். அதுக்கு வந்து இந்த வியாதி போயிடுமா, ஜுரம்தான் போகும், அப்புறம் சளி தான் போகும், வியாதி அவ்வளோதான். ஆமேனா? உன்னை துன்பப்படுத்துகிற வியாதி விலகும் அப்படின்னா விலகிச்சு. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். ஏன்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் நீ பார்க்கிற இந்த ஆகாயம், இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள். ஆக அவருடைய சமூகம் என்பது வார்த்தை உனக்குள் இருக்குமேயானால் உன்னை தொடுபவன் யார்? உங்களை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உன் இதயத்துக்குள்ள என் சமூகம் இருக்கிறது, என் வார்த்தை இருக்கிறது. எரேமியா புத்தகம் 51:15 வாசிங்களேன். இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? எரேமியா 51:15. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். என்ன பண்ணாரா? எதில் பண்ணாரா? அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானம் என்பது வார்த்தை. ஞானம் என்ன? அதை சிந்திப்பது. பேரறிவு அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய சமூகம் வார்த்தை. தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய சமூகமாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவர் சத்தமிடுகையில், சொல்லுங்க 16. அவர் சத்தமிடுகையில், அவர் என்ன பண்ணுகையில்? அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர். அவர் வாயை திறந்து அவர் சத்தமிட்டார்னா திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையில் இருந்து ஏவி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய சர்வ வல்லவருடைய வார்த்தை, அந்த சர்வ வல்லவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அந்த வார்த்தையை நம்பி அவரை நோக்கி பார்க்குற எல்லாமே அவருடைய சமூகம். அந்த சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு. நிச்சயமாக நிலையான ஒரு நித்தியமான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிற வல்லமை உடையவர். இப்போ மோசையை ஃபஸ்ட் டைமாக அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக மோசையை பேர் சொல்லி கூப்பிட்ற, என் சமூகத்துக்கு வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வார்த்தையை நான் உனக்கு கொடுப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை உள்ளே வந்ததுன்னாவே அது எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கும்னா, இப்போ மோசே மலை மேலே போனார். மலை மேலே போய் ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் 40 நாள் உபவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். கற்பலகையை பெற்றுக்கொண்டு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வரார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் ஊர், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. மோசையை 40 நாள் கழிச்சு வரார். மோசையை பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. ஓடினா மோசையினுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது. அகத்தின் அழகு. சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சை பார்த்தீங்கன்னா அவங்க வேதனை அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்க அந்த முகத்தில். சில பேர் கோபமாக இருப்பாங்க. எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அந்த முகத்தில் தெரிந்துவிடும். இந்த மோசே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் அந்த மோசே போனதுனால அவருடைய இருதயம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமாய் பரிபூரணமாய் பூரணமுள்ள இருதயம் அந்த இடத்துல மோசையை அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்து. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 34 யாத்திரை 34 இந்த கடைசி அந்த எங்கிருந்து வாசிக்க தெரியுமா? 32 வாசி பார்க்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தார். கர்த்தர் தன்னோட கர்த்தர் பேசுறாரு. இதாங்க தேவ சமூகம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாம் இப்போ சொன்னோம் இல்லையா, ஏதோ ஒரு தேவைகளுக்காக மனுஷனுடைய தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கிறோம். அவங்க வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கிறாங்க. என்ன நடக்கும் நமக்கு? என்னப்பா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, அவர் சமூகத்துக்கு போனோம், அந்த மனுஷன் நமக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலைன்னு சொல்லுவேன் இல்லையா? இப்போ நாம் எல்லாருமே யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்? கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நீங்கள் ஜப நேரத்தில் அவருடைய வார்த்தையை திறந்து ஜபிக்க. எப்படி நம்ம ஜபிக்கணும்? எப்படி ஜபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஜபிக்கணும்?
ஆண்டவரே உங்கள் வார்த்தை இப்படி இருக்குது, நீங்கள் விரும்புங்கப்பா. ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் இந்த வார்த்தையை நீர் விரும்பும், இந்த காரியம் இந்த வார்த்தை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நீர் விரும்பும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி வருகிற நாம் அத்தனை பேரும், அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம எங்கேயுமே நல்லா கவனிங்க, திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் ஏதோ பிரச்சனையோடு கூப்பிட்றாங்க, ஒரு நெருக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் போங்க தைரியமாக, உங்கள் கூட தேவ சமூகம் இருக்கிறது. ஆமேனா, உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் போய் நின்னீங்கனாவே அங்கே காரியம் மாறுதலாய் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையை தேவன் நம் கையில் கொடுத்துக்கிறார். காரணம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் சமூகத்தில் போய் நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணினே இருக்கும் போதே கர்த்தர் பேசிக்கினே இருப்பார். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், படிப்பறிவே இல்லை, ஆனால் இந்த வேத வசனத்தின் மேலே தாகம் ஏற்பட்டு பைபிளை ஓப்பன் பண்ணி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நார்த் இந்தியாவில் ஒரு ஏழை விவசாயி, அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த அந்த சாட்சியை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் ஸ்கூல் பக்கம் கூட போனது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்குறாரு. கேட்க கேட்க அவருடைய சமூகமும் அவருடைய மனசுக்குள்ள ஒரு பிரகாசத்தை கொடுக்குது, அவருடைய மன மகிழ்ச்சியை கொடுக்குது. கேட்ட உடனே கேட்கும்போது இவ்வளவு மகிமையாக இருக்குது இந்த வசனம், இதை நான் வாசித்தா எப்படி இருக்கும், ஆனால் நான் படிக்காமல் போயிட்டேன்னு சொல்லி ஒரு மிஷினரி வந்தார். அப்போ நாங்கள் பிளஸ்ஸிங் யூத் மிஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், நான் இந்த சாட்சியை நேரில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னார். அவர் நேராக தனியாக போயிட்டு ஜெபம் பண்ணி அவர் பைபிளை ஓப்பன் பண்ணி, ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையை நான் வாசிக்கணும் ஏசப்பா, உங்கள் வார்த்தை தான் உங்கள் சமூகம், அல்லேலூயா, நீங்கள் உங்கள் வாயில் பேசுகிறவர். அவர் ஜெபம் பண்ணிட்டு அந்த பைபிளை ஓப்பன் பண்ணுறாரு, படிக்கிறார், தானாக படிக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவாங்க. அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா அவரால் என்ன ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம சகோதரிமார்கள்லாம் படிக்காதவங்கெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட வசந்த சொல்ல வச்சு அந்த வசந்த அறிக்கை பண்ணிங்களே, ஆமேனா, அதுதான் சின்ன இப்போ விபிஎஸ்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நான் அதிகமாக சொல்லிக் கொடுப்பேன். பிள்ளைங்களை வசனத்தில் நல்லா பழக்குவீங்க. அந்த பிள்ளைங்க வசனத்தை கேட்டு போனாங்கன்னா ஒருவேளை அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருக்கலாம், அந்த குடும்பத்தினுடைய சாபங்கள் அந்த பிள்ளைகளை தாக்காது. ஆமேனா, அவர் நன்மை செய்கிற தேவன். அதனால் சிறுவர் ஊழியத்தெல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த வசனம் அவங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா தேவ சமூகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளைங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்திருக்கிறாங்க தெரியுமா? காரணம், அவர்கள் இருதயம் பிரகாசித்திருக்கிறது. தேவ சமூகம் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அவர்களே தேவ சமூகமாக இருக்கிறார்கள். காரணம், வார்த்தையே தேவனுடைய சமூகம். அங்கே மோசே, கர்த்தர் பேசினாரு, மோசே பேசினாரு. 2 பேரும் பேச 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 இருளாயிருந்த பாவ மனிதனாகிய ஆண்டவர் வந்து மோசே அழைக்கும் போது சொல்லுவார், ஆண்டவரே நான் விருத்த சேதனம் இல்லாத இருதயம் உடையவன், நான் எப்படி ஆண்டவரே தேவனுக்காக போய் நிற்க முடியும்? நீ வாடா, விருத்த சேதனம் இல்லாத அந்த அந்தகார இருளையும் பிரகாசிக்க செய்கிறவர் நான். ஆமேனா, என் சமூகத்தில் உன்னை அழைப்பேன். அதான் மோசே தேவனோடு பேசினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வருகிறோமே, தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் சாதாரணவர் அல்ல என்பதை மாத்திரம் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கிறது. இயேசு எத்தனை பேர் இருதயத்தில் இருக்கிறாரு? அவர் தான் வார்த்தை. ஆமேனா, நீங்கள் தான் தேவ சமூகம். நீங்கள் அவரை உச்சரிக்க 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 அவருடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் சூழ்நிலைகள் மாறும். தேவ சமூகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மோசே அவர்களுடைய வாசிப்பாளர் வசனம், மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். நல்லா கவனிங்களே, 40 நாளுக்கு முன்னாடி போன மோசே இல்லை. இப்ப மோசேயுடைய இருதயத்துக்குள்ளது இருள் எல்லாம் மாறி நித்திய பேரானந்தம், நித்திய மகிழ்ச்சி இந்த மோசேயுடைய இருதயத்துக்குள் இருந்தபடினாலே மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் மோசேயை நோக்கி பார்க்க முடியவில்லை. இதனுடைய டாக்டரின் வந்து வேற. பவுல் வந்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இதை பயங்கரமாக நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணத்தை கம்பேர் பண்ணி கொண்டு வருவார். நான் பைபிள் ஸ்டடிக்கு போகலை. எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா
ஒரு 40 நாளுக்கு முன்னாடி மலை மேலே போகிற வரைக்கும் இருந்த மோசே வேற, இப்போ மோசே வருகிறார். மோசேனுடைய முகம் பிரகாசித்தபடினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களால மோசேயின் முகத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை. காரணம் மோசே தேவ சமூகம். கையை தட்டி. நீ காலையில் எழுந்து பைபிள் வாசிச்சுட்டு, பைபிள் ஏதோ சிந்தனை எங்கேயோ விட்டுட்டு அல்ல, நீ மட்டும் அப்படியே ஆண்டவரே நீர் விரும்பும் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நடத்தும், என் தேவனே நீர் விரும்பும் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என்னோட பேசும், இந்த வார்த்தை நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீ போ. உன் முகம் உன் தலை நீ எங்கேயுமே குனிய மாட்ட. உன் தலை எங்கேயுமே குனியாது. நீ வெக்கப்படவே இந்த வசனம் உன்னை விடாது. காரணம் தேவ சமூகத்தில் சர்வ வல்லவருடைய சமூகம் உனக்குள் இருக்கிறது. பிள்ளைங்களை காலையில் இருந்து பைபிள் வாசிக்க வைங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது காலையில் எழுந்து பைபிள், நான் ஏசப்பா கிருபையில் நான் தீர்மானம் பண்ணது, காலையில் எழுந்து பைபிள் வாசிக்கும்போது செல்லை கூட ஆன் பண்ண மாட்டேன். முதல்ல அவருடைய வார்த்தையை பார்த்து அவருடைய வசனத்தை சிந்தனையில் அப்படியே தியானிச்சுட்டு தான் அப்புறம் என்ன எதுவாக இருந்தாலும் பின்னாடி தான். பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் சோறுதுன்றது கிடையாது. ஏன்னா அதுதான் என்னுடைய நித்திய ஜீவன், அதுதான் என் பேர் ஆனந்தம். மோசேனுடைய முகம் இப்ப தேவ சமூகம். இந்த ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்படியாய் மோசேயினிடத்தில் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். மோசேக்குள்ள வார்த்தை வந்துருச்சு. இப்போ மோசே தான் யார் சமூகம்? அப்பா, எத்தனை சந்தோஷமா இருக்குது. வார்த்தையை கேட்க வரீங்களே, வார்த்தையை கேட்கும்படி எப்போதெல்லாம் சபை கூடுகிறதோ அப்போதெல்லாம் என் கர்த்தர் பேசுவார், என் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நான் வருகிறேன்னு சொல்லி வந்து அவர் சமூகத்தில் உட்கார்றீங்களே, அவருடைய வார்த்தையை கேட்குறீங்களே, நீங்கள் தான் தேவ சமூகம். உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உங்களால் உங்கள் ஊருக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு தோமாவுடைய ரத்தம் இந்த தமிழ்நாட்டில் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரு மிஷனரியை அனுப்பக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, சுவிசேஷத்தை பரப்பக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அதனால் நான் உனக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிறது அந்த ஊருக்கே ஆசீர்வாதம், அந்த உலகத்துக்கே ஆசீர்வாதம். ஏனென்றால் நீங்கள் தான் தேவ சமூகம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆக மோசே நோக்கி பார்க்க முடியவில்லை. காரணம், மோசேனுடைய இருதயத்துக்குள்ள நித்திய பேரானந்தம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள இருந்தது. வாசிங்களா தொடர்ந்து. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். உள்ள போற வரைக்கும் முக்காடு இல்லை. நான் முன்னாடி அந்தகாரம். அப்பா, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் வேதத்தை வாசிக்க பழக்கப்படுத்திங்க, ட்ரெயினப் ஆகுங்க. பைபிள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் முதல்ல ட்ரெயினப் ஆகுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். பாரு, முதல்ல வேதபாரகன்கிட்ட, பின்னாடி தான் வேதபாரகர்கள் என்றால் வேதத்தை அப்படியே பிரதி எடுப்பவர்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் என்றைக்கும் ஒரு பேஜில் எத்தனை வசனம் இருக்குது, அந்த ஒரு பேஜில் எத்தனை வார்த்தை இருக்குது, அந்த ஒரு பேஜில் எத்தனை எழுத்து இருக்கலாம் மனப்பாடமாக வச்சு அப்படியே பிரதி எடுப்பான். ஏன்னா கர்த்தர் சொன்னார், என் வார்த்தை உனக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் நீ என் சமூகத்தில் இருக்கிற, என் சிறகில் நான் உன்னை மூடிக்கொள்ளுவேன். நீ அசாதாரணமானவன். அதனால் நீ ஒரு பைபிளை எழுதி உன் கையில் வச்சுக்க. ராஜா, இஸ்ரவேலில் ஒரு ராஜா வருவான். அந்த ராஜா நீதி உள்ள ஆட்சி செய்யணும்னா அந்த ராஜாவுக்கு ஒரு கட்டளை கொடு. நீ போயிட்டு லேவி என் கையில் பைபிளை கொடுத்துருக்குறேன், அவன் கையில் போயிட்டு ஒரு பிரதி எடுத்து வாங்கி டெய்லி வாசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி வாசி, அப்படியே வார்த்தையை கேளு. ஏம்மா எனக்கு படிக்க தெரில, ஐயோ அங்கே இயேசு ராஜாவை பற்றி சொல்கிறாங்க. சினிமா பாட்டெலாம் பாடுறதுக்கெல்லாம் நீங்களாம் பாடமாக படிச்சிங்க. ஸ்கூலில் போய் படிச்சுட்டா வந்து சினிமா பாட்டை பாடுறீங்க. உங்களுக்கு எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும், உடனே எம்ஜிஆர் பாட்டை பாடுறது. சில பேருக்கு யார் எவனோ இருக்கிறான், அவங்களாம் பிடிச்சதுன்னா உடனே அவங்க பாட்டெலாம் மனப்பாடமாக உள்ளது. காரணம் என்ன? உங்கள் மனதுக்குள்ள ஒரு மாம்சீகம்.
ஆனால் உங்கள் வாழ்க்கை துவண்டு போன நேரத்தில், நெளிந்து போன நேரத்தில், உடைந்து போன நேரத்தில் இயேசு என்கின்ற நாமம் உங்களுக்கு நன்மைகளை செய்து அந்த வல்லமையான நாமத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரே, அவர் மேலே ஒரு நன்றி உணர்வு இருக்குமே, ஆனால் அவருடைய சமூகம் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து கொண்டே இருப்பீர்கள். எப்பெல்லாம் சபை கூடுதோ அப்பையெல்லாம் உங்களால் வீட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் போகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு எப்படி பேசுவார், எந்த வார்த்தையில் இடைபடுவார், அந்த ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு ஜீவனை உண்டாக்கும். அங்கே சொல்லப்பட்டது வாசிங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க முக்காடு போட மாட்டான், ஆனால் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரனுடைய சொல்லும் போது, நல்லா கவனிங்களேன், இயேசு ராஜா எனக்கு என்னென்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை என் ஜனங்களுக்கு நான் சொல்லும்போது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். காரணம் என்னவென்றால், மோசேயுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. அதான் மெயின். நல்லா கவனிங்க, வார்த்தை தான் தேவனுடைய சமூகம். ஆமெனா? இந்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து அவர் சமூகத்தை தேடுகிற இந்த யாக்கோபின் சந்ததி, அவரை தேடி அவரை விசாரித்து அவரை அறிந்து கொள்ளுகிற இந்த யாக்கோபுடைய சந்ததியை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 24வது சங்கீதத்தில் இந்த யாக்கோபின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? எடுத்து வாசிங்களேன். 24வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நல்லா கவனிங்க. எங்கம்மா போற? சர்ச்சுக்கு போறேன். என்னம்மா பண்ற? ஜெபம் பண்ற. என்ன ஜெபம் பண்ற? சர்ச்சுக்கு நீ ஏன் போற? இது எதுவுமே நம்ம ஆட்களுக்கு புரியல. நல்லா கவனிக்கணும். யாக்கோபுடைய சந்ததி என்றால் என்ன தெரியுமா? அவரை தேடி. யாரை தேடி? வார்த்தையானவரை தேடி விசாரித்து. ஏங்க ஏசப்பா பூமிக்கு வரணும்? ஏங்க ஏசப்பா இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியணும்? அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஏன் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார்? கர்த்தர் ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட வேத பகுதிகளை கொடுத்திருக்கிறார்? ஏன் செங்கடல் பிளக்க வேண்டும்? இப்படியெல்லாம் உட்கார்ந்து அவரை விசாரிக்கணும். இதுதான் வார்த்தை, இதுதான் சமூகம், இதுதான் யாக்கோபுடைய சந்ததி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமேனா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு நான் தான் தேவ சமூகம்னு? ஆமே. ஏன்னா நான் அவரை தேடுறேன், அவரை விசாரிக்கிறேன். யார் அவர்? யார் இந்த இயேசு ராஜா? யார் இந்த மகிமையின் கர்த்தர்? அவரை தேடி விசாரிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை என் கரத்தில் இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் எல்லார் கையிலும் பைபிள் இருக்கணும். எனக்கு படிக்க தெரியுது, படிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. உன் கையில் அவருடைய வார்த்தை இருக்கணும். உன் கையில் மட்டும் இருக்கக்கூடாது, அது உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் உபாகம புத்தகம் 17வது அதிகாரத்தில் எந்த வசனம் தெரியுமா? 19 வாசிக்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண இந்த பைபிள் வசனங்களை பார்த்து பைபிள் அப்படியே பிரதி எடுத்த தனக்காக ஒரு பிரதி. எல்லாருக்கும் யாருக்குள்ள பைபிள் இல்லை? உங்க வீட்டில் எல்லா குழந்தைங்க கோயில் சின்ன குழந்தை படிக்க தெரியல, அந்த குழந்தைங்க பைபிளை கொடுத்து பழக்கப்படுத்து. அந்த பிள்ளைகளை பைபிளை வாசிக்க சொல்லுங்க. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பைபிள் வாசிக்க சொல்லுங்க. ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு அவரை தேடி விசாரிக்கிற, வேதத்தை ஆராய்கிற அந்த ஒரு தெய்வீகம், அந்த ஒரு தேவ சமூகம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே உண்டு. ஆக யாரெல்லாம் தேவ சமூகம் என்றால், யார் யாருக்குள்ளெல்லாம் வேதம் இருதயத்தில் இருக்கிறதோ
எத்தனையோ பேர் பார்க்குறேன், வயசான பாட்டிங்க இருப்பாங்க, எத்தனையோ தாத்தாக்களை பார்த்துக்கிறேன், கை கால்லாம் நடுங்கி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இது வேதத்தின் தாகம் குறையாது. காரணம், அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற ரகசியம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அங்கே சொல்றாரு பாருங்க, தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நான் உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேர் கடையில் இருப்பாங்க, கடையில் இருக்கிற வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க, வேலை செய்து கொண்டிருந்த மீதி நேரத்தில் கொஞ்சம் யாரும் எதுவும் எந்த ஒரு வேலையெல்லாம் சக்குன்னு பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. நான்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாடு மேய்த்து கொண்டு எரும மாடு மேய்த்து இல்லையா, அப்போ என்ன பண்ணுவேன், வேலையும் கிடைக்காது, எங்கே போய் சுற்றிட்டு வருவேன், எந்த வேலையும் கிடைக்காது. சரி, எரும மாடையாவது மேய்ச்சி எப்படியோ பண்ணலாம் சொல்லி வேறு வழி, அதுதான் நமக்கு ஆதாரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன பைபிள் பாக்கெட்டில் போடலாம், என்னுடைய ஃபேண்ட்டு பாக்கெட்டில் போடலாம். அப்போலாம் நான் ஃபேண்ட்டோட சுற்றி கிடப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, பைபிள் எடுத்து என் ஃபேண்ட்டு பாக்கெட்டில் போட்டுக்கின்னு மாடை ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு, மாடம் மேயும் நானும் மேய்வேன். ஆமேன்னு சொல்லாமா? சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை. எனக்கு வேதத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கும், ஒரு தனியாத தாகம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய வல்லமை உடையது. அப்படியெல்லாம் உட்காந்து வாசிப்பேன், நைட்டெல்லாம் உட்காந்து வாசிப்பேன். நைட்டில் தூக்கம் வராது, உட்காந்து வேதத்தை வாசிப்பேன். கர்த்தர் பேசுவார் பாருங்க, வேதமே புரியாது, அவருடைய வார்த்தையுடைய வெளிச்சம் அவ்வளவு பெரிய மகிமை கொடுக்கும். அது என்ன செய்யும் தெரியுமா? மனசுக்குள்ளே இருந்த கவலை, வேதனை, அந்த நெருக்கம் ஒரு செகண்டில், ஒரு இமை பொழுதுல அந்த வார்த்தை கர்த்தர் விரும்புவார். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரட்டுன்னு நைட்டெல்லாம் வாசிப்பேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நான் சொல்கிறது வருஷ கணக்கா இரவெல்லாம் வாசிப்பேன். நைட்டில் தூங்க மாட்டேன். அப்போ தான் பாடல்கள்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. உட்கார்ந்து அந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த வேத வசனத்தை வாசித்து கொண்டே இரு, நீ தேவனுடைய சமூகம். ஆமேனா? உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் தேவ சமூகத்தை தொட முடியுமா? தேவ சமூகத்தை தொட முடியுமா? உன் வீட்டில் ஜப சத்தம், உன் வீட்டில் பாடல் சத்தம், உன் வீட்டில் வேத வாசிப்பின் சத்தம், குடும்ப ஜபம். கண்டிப்பாக குடும்ப ஜபம் இல்லாத வீடு அது சுடுகாடு. உண்மையாக சொல்லுகிறேன், குடும்ப ஜபம் இல்லாத வீடு அது சுடுகாடு, அது வேஸ்ட், எல்லாம் பிணங்கள் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சமூகம் நமக்குள்ளே வரணும்னா இந்த சுடுகாடு மாறுவதாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளே என்றென்றைக்கு நிலைத்திருப்போமாக. அங்கே உன் ஜீவனுள்ள நாளெல்லாம். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இப்போல்லாம் ஆடியோ பைபிள்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு படிக்கவே தெரியலன்னு வச்சுங்களேன், ஆடியோ பைபிள் இறக்கிங்க, தமிழ்லேயே இருக்குது, காதில் போட்டுக்கின்னு நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் வசனம் படிக்க தெரியாது அப்படிலாம் யாரை சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. அப்படி படிக்க தெரியலையா, உங்கள் வீட்டில் உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வாசிக்க சொல்லி கேளுங்க. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்க கேட்க நீங்கள் தேவ சமூகமாக, தேவனுடைய பிரசன்னமாக மாறுகிறீர்கள். இந்த வேத வசனம் நமக்குள் இருக்கும். இப்படி செய்வதினால், வாசியத வசனம், இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? உங்கள் ராஜ்யம், உங்கள் குடும்பம், உங்கள் ராஜ்யம், நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள். உங்களை சத்துரு உங்களை தொட முடியாது, சத்துரு உங்க வாழ்க்கையில் இடைபட முடியாது. என்ன ஒரு வசந்த வாசிங்க, அதுதான் மகிழ்ச்சி. இந்த வேத வசனம் தான் மகிழ்ச்சி. சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதத்தில் 9வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 1ல வாசிங்க நல்லா. அந்த வசனத்தை கொஞ்சம் உத்து கவனிங்களேன். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 9ஆம் சங்கீதம் 1லிருந்து வாசி. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஏன்னா என் இருதயத்தில் உங்க வார்த்தை இருக்கிறது, அதனால துதி உண்டா இருக்கிறது. ஆமேனா? எப்போ துதி பிறகு சொல்லுங்க? உன் இருதயத்துக்குள்ள வசனம் போனால் தான் பாடல் பிறந்து கொண்டே இருக்கும். வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, வார்த்தைன்னு சொன்னோமே, இது முழுக்க யாரு? இயேசு ராஜா தான். அவர் யார்? அவருடைய சர்வ வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பது அறிவது தான் துதி. அந்த துதியை உண்டாகும் போது உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். எங்க போச்சு இப்ப அந்த இருளெல்லாம்? அப்படியே வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிங்கனாவே, அப்படியே சமூகத்துக்கு வந்தீங்கன்னாவே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், உங்களையே மீறி உள்ளே வரும். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நித்திய பேரானந்தத்தின் தேவன். அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நித்திய பேரானந்தம் உண்டு. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே,
உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். இயேசு என்கின்ற நாமம் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே இந்த வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் வந்துட்டா நீங்க தான் தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியிலே மறுபடியும் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வெரி குட். அந்த வார்த்தையே தேவன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த வார்த்தையே தேவன். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருந்தால் நீங்க தான் தேவ சமூகம். நீங்க தான் தேவ சமூகம். இப்ப வாசி 3ஆம் வசனம் வாசிப்ப. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் உமது சமூகத்தில் இடருண்டு அழிந்து போவார்கள். உன் சத்துரு அழிஞ்சிருவாமையா. நீங்க தயவு செய்து சொல்றேன், நீங்க சத்துருக்கு பயப்படாத, இந்த வார்த்தைக்கு பயப்படு. இந்த வார்த்தையின் வல்லமைக்கு பயப்படு. உன் சத்துரு உனக்கு நீ மகிழ்ச்சியா இருப்ப. உனக்கு சத்துரு எழும்புவான், நீ ஒன்றுமே பண்ணாத. சில வேளைகளில் நைட்டில் கனவுல சொப்பனங்களில் திகில் மூட்டி அப்படி என்னென்னமோ தப்பான கனவுகள், ஆக்சிடெண்ட் ஆயிடுற மாதிரி, வியாதி படுற மாதிரி, அப்புறம் யாரோ துரத்துற மாதிரி, இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் வரும். அப்படியே எழுத்தின்படியே பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷங்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகளை பிசாசு கொடுக்க பார்ப்பான். ஆனால் அவருடைய சமூகம் எது? அவருடைய சமூகம் எது? அவருடைய சமூகம் வெரி குட். தேவனுடைய வார்த்தை தான் சமூகம். அவருடைய சமூகம்னா ஆண்டவரே எனக்கு முன்னாடி சத்துரு அழிஞ்சிருவோம். இது உண்மை, இது சத்தியம். நீங்கள் ஒன்றுமே பண்ணி எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ நேராக போய் வேதத்தை ஓப்பன் பண்ணி, அப்பா வசனம் இப்படி இருக்குது ஆண்டவரே, நீங்கள் எனக்குத்தானே ஆண்டவரே, ஏசப்பா நீங்கள் எனக்குத்தானே ஆண்டவர், அந்த வசனத்தை மட்டும் பிடிங்களேன். உன் சத்துரு உனக்கு முன்னாடி இருக்க முடியாது. எப்படி இருப்பான்? நீ தேவ பிள்ளையே, அவரை உன்னை தொட்டுட்டு அவர் கண்மணியை தொடுறது போல எப்படி விட்டுருவார்? அப்போது தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் சத்துருவை தேவன் அழிக்கிற வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆத்மாவை சத்துரு சஞ்சலப்படுத்துகிறான். நம்முடைய மனதுக்குள்ள நித்திய பேரானந்தம் அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை தான் அவருடைய சமூகம். வார்த்தையானவர் இயேசுராஜன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார், கூடாரம் போட்டார், ஆணி அடிக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் எனக்கு நித்திய பேரானந்தம். அடுத்த வசந்த வாசிங்க போலாம். நமக்கு முதல்ல சத்துரு அழிகிறான், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். 21ஆம் சங்கீதம் 6ஆம் வசந்த வாசிங்களேன். 21ஆம் சங்கீதம் 6வது வசனம். 21:6. அவரை நித்திய நமக்கு என்ன கிடைக்குது? அடுத்தது நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவருடைய மகிழ்ச்சியின் சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்ம பூரிக்கும் நம்முடைய இருதயம். தேவனுடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நம்மை பூரிப்பாக்கும், மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கும். நித்திய ஆசீர்வாதங்கள் இந்த வேத வசனம் நமக்கு கொண்டு வரும். இந்த வசனம் அப்படிப்பட்ட மகிமை. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகத்தோடு நில்லுங்க, தனியாத தாகத்தோடு நில்லுங்க. இது நமக்கு பயங்கர மகிமையான காரியத்தை கொண்டு வரும். 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு, நல்லா கவனிங்க, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே நம்ம மறைக்கப்படுகிறோம். வசனம் நம்மளை மறைத்து கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. வசனம் நம்மளை எத்தனை கொரோனா வந்தாலும், ஆமென், கொரோனா செத்தானோ இல்லையே, நிறைய பேர் கொரோனா பயத்திலேயே செத்தான். ஆமேனா? உண்மையா இல்லையா? அவருடைய சமூகத்தினுடைய மறைவு. வசனம் உனக்கு பாதுகாப்பு, வசனம் உனக்கு கேடகம், வசனம் உனக்கு மறைவு. அந்த வசனம் தேவனுடைய சமூகம். ஆமேனா? மனுஷருடைய அகங்காரம். எவ்வளோ அகங்காரிகள் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. நீ வசனத்தை வாசிச்சுட்டு போயேன், உன்னை பார்த்தவன் கண்ணு கூச்சமாயிடும், கண்ணு கூசம் உனக்கு. நீ வசனத்தில் உட்காந்து அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு போ. உங்களுக்கு வசனம் தெரியலன்னு வச்சிங்களேன், அப்படியே இங்கே பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா,
இந்த பிரசங்கம் பண்ணும்போது என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சோ நீங்கள் நல்லா ஆவியில் இருந்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே நீங்கள் போய் சொல்லுவீங்க. அதுதான் சிறு பிள்ளைகள் அப்படியே சொல்லும். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல தாழ்த்தா விட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொன்னார். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் வசனத்தை கேட்க வரீங்க, வசனம் உங்களுக்குள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது, நீங்கள் தான் தேவனுடைய சமூகம். அதனால் அகங்காரி எவ்வளவு பேர் எழும்பினாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நாவுகளின் சண்டைக்கு நாவுகளின் சண்டை, அல்லேலூயா. இயேசுராஜா நாமத்தில் இத்தோடு உங்க வீட்டில் சண்டை சத்தம் ஒலிக்காது, தேவனுடைய வார்த்தையின் சத்தம் ஒலிக்கும். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவருடைய சமூகம் உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்து விடுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் ஒழிந்தது, வசனம் தொனிக்க ஆரம்பிக்கிறது. உங்க வீடே தேவனுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினாலே உங்க வீடு நிரப்பப்படுகிறது. நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். நம்மை காக்கிறது தேவனுடைய சமூகம். ஆமென் சொல்லுவோமா? பயப்படவே கூடாது. உன் வீட்டில் வசன சத்தம் ஒலிச்சுதுன்னா உன் குடும்பமே ஒரு கூடாரம் மறைவாக இருக்கும். பேய் பிடிச்சவெல்லாம் அப்படியே போயினே இருப்பான் தெருவில். உன் வீட்டில் வந்து உன் வீடு கிராஸ் பண்ணோட கம்முன்னு ஆகிடுவான். ஆமேனா? ஆமேனா இல்லையா? நீங்கள் பஜாருக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, பேய் பிடிச்சவெல்லாம் உன் காற்று பட்டாவே அவன்லாம் ஓடுவான். உன் காத்து பட்டவே வியாதி சுகமாகும். ஏன்னா நீ தேவ பிரசன்னம். தெரியல, நமக்கு நிறைய பேர் தெரியல. பைக்கில் போயின்னே இருக்கிறீங்க, அல்லது எங்கேயோ வெளியே போகிறீங்க, அல்லது வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு தீங்கு நடக்குது. இயேசுராஜா உங்களுடைய கூடாரத்தில் மறைங்கப்பான்னு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் தேவ சமூகம். நீ சர்ச்சுக்கு வர, இயேசுராஜாவை ஆராதிக்கிற உன் பவர் என்னன்னு புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு மறைவு இருக்கிறது. சத்துரு உன்னை தொட முடியாது. பாம்பு ரூபத்தில், அப்புறம் தேல் ரூபத்தில் சத்துருவெல்லாம் வருவான், தொட முடியாது. ஆமேனா? ஏன்? அவர் மறைத்துக்கிறார். அவருடைய சமூகம் உங்களை மறைத்து கொள்ளுகிறது. ஆக தேவனுடைய சமூகம் நமக்குள் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாது. இதுதான் பயங்கர ஆச்சரியம். உங்களுக்கே தெரியாது. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒரு மறைவு, ஒரு கூடார மறைவு, ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. இதுதான் மகிமை. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைக்கும் போது அவர் எப்படி தெரியும் அழைச்சாரு? யாத்திராகமம் 10:3 வாசிங்களேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு. எங்க ஆராதனை பண்ணணுமா? அப்ப சமூகம்னா என்ன, ஆராதனை என்ன? கவனி. என் சமூகம்னா என்ன, ஆராதனைனா என்ன? என் சமூகம் என்பது வார்த்தை. என் ஜனங்கள், என் ஜனமாகிய இஸ்ரவேல் இன்றைக்கு எகிப்தில் இருக்கிறார்கள். இவர்கள் என்னை அறியவில்லை, என் வார்த்தை இவர்களுக்குள்ள இல்லை. ஆராதனை என்பது யாருக்குள்ள தேவ சமூகம் இருக்கிறதோ, வார்த்தையின் வெளிச்சம் இருக்கிறதோ, கர்த்தர் விரும்புகிறார். அந்த புதையல்கள் ரிவீல் ஆகும், அப்படியே உடையும். எல்லா புதையலும் உடையும். என் சமூகத்திலே என் ஜனங்கள் ஆராதனை செய்வதற்கு, ஆராதனையுடைய அஸ்திபாரமே ஆராதனை. எந்த ஆறல் தேவன் மகிமைப்படுவார் என்றால் அவர் சமூகம் அங்கே இருக்க வேண்டும், வசனம் இருக்க வேண்டும், அங்கே வார்த்தை இருக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்து வருகிறேன் என்று சொன்னார். ஆக கவனிங்களேன், கர்த்தருடைய இந்த வார்த்தை தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த இந்த சர்வவருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி நமக்கு பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் நம்மளை மூடி ஒரு கூடார மறைவில் நம்மளை காப்பாற்றி இவ்வளோ விஷயத்தை பார்க்கிறோம். நித்திய பேரானந்தத்தையும் மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கவனிங்க, ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். தாவீது என்ன செய்கிறாருன்னா, தாவீது ராஜாவாயிட்டாரு. எல்லா ஜனங்களும் ராஜாவின் சமூகத்தில் தான் போய் நிற்பாங்க. ராஜா, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஆனால் தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் தலையை நிமிரச் செய்கிறவர், என் தலையை உயர்த்தினவர் என் ராஜா, நான் அல்ல, அவரே என்னுடைய ராஜா. ஆமென் சொல்லாமா? இப்போ கவனிங்களேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர் என்ன செய்கிறார்னா சியோன், அதாவது தன்னுடைய தாவீது நகரத்துக்கு, சியோனுக்கு கூட்டின்னு வரார்.
இப்போ லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாம் பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். தாவீது என்ன செய்றார் அப்படின்னா, அந்த பெட்டிக்கு முன்னாடி அந்த பெட்டியில் என்ன இருக்குது? வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெட்டியில் என்ன இருக்குது சொல்லுங்க? பெட்டியில் என்ன இருக்குது? 2 கற்பலகை. மோசே என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு என் வார்த்தையுடைய பலகைகளை, என் வார்த்தை எழுதி கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த 2 பலகை இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ தாவீது என்ன செய்யற என்று சொன்னால், தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி போட்டு, பாருங்க நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தாவீது வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஏதோ நிர்வாணமாக ஆடினவர். நிர்வாணமாக ஆடலை. தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றி போட்டு ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஆடினார். தெளிவாக இருக்குது. ஏபோத்தை தரித்து கொண்டு நடனம் ஆடினார். தாவீது அவுத்து போட்டான்னா இதுவரை பச்சை சொல்கிறானுங்க. தாவீது நான் ராஜாவாக இருந்தாலும் என் ஜனங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் நிற்கலாம், ஆனால் நான் என் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததெல்லாம் அவருடைய வார்த்தைகளே. ஆக தாவீது தேவனுடைய சமூகமாக இருந்ததுனால்தான் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை சத்துருக்களையும் ஜெயங்கொண்டு அவரால் ராஜாவாக தலை நிமிர செய்ய முடிந்தது. அப்போ அவர் டான்ஸ் ஆடிக்கின்னு வர்றாரு. ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் ஆடிக்கொண்டு வருகிறார், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். இதை தாவீதுடைய மனைவியாகிய மீகால் பார்த்து, டேய் என்னையா ஒரு அற்ப மனுஷன் மாதிரி இந்த பொம்பளைங்களுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறிய, நல்லா கவனிங்களேன். இப்போ தாவீது நடனம் ஆடின இந்த நடனம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தாவீதுடைய இருதயம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய இருதயத்தில் நித்திய பேரானந்தம் இருந்தபடினால்தான் இந்த அற்ப சந்தோஷங்களை எனக்கு தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். தாவீது இங்கே நடனம் ஆடுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் ஏதோ மாம்சிகத்தை கிளர்ச்சி பண்ணி மாம்சிக உணர்ச்சியில் அவர் நடனம் ஆடவில்லை. அவர் ஆவியின் புத்துணர்ச்சியில், அவர் ஆவியுடைய நித்திய பேர் ஆனந்தத்தில் அவர் நடனம் ஆடினார். அங்கே நடனம் ஆடினார் என்பது ஏதோ பயங்கரமான காஸ்டியூம்லாம் போட்டுக்கின்னு நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கின்னு ராஜ வஸ்திரம் போட்டுன்னு ஆடி இருந்தாருன்னா நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு மாம்சிகத்தில் குதிக்கிறாரான்னு. அவர் ஏபோத்தை தரித்து கொண்டு அவருடைய இருதயத்துக்குள் இருந்த நித்திய பேரானந்தம், நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், எல்லாம் மறந்துருச்சு தாவீதுக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன். தாவீதுக்கு எல்லாம் மறந்துருச்சு. நான் ஒரு ராஜா, இவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்க, நான் போய் இங்கே போய் அசிங்கமாக ஆடுறேனே, அதெல்லாம் அந்த உணர்வெல்லாம் தாண்டி தாவீதுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள், தாவீதுடைய இருதயத்தின் நோக்கம் எல்லாம் வார்த்தை 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 வார்த்தை. தேவ சமூகம், தேவ பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். என் இயேசு ராஜன், என் இயேசு. தாவீது ஆராதிச்சல யாரப்பா? இயேசு ராஜனை. அல்லேலூயா. அந்த ரிவில் அவர், நான் தான் வார்த்தையை பற்றி பேசினுக்கிறேன். இப்போ மீகால் கிட்ட சொல்லுவார், நான் என் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆடுகிறேன். என்ன உங்கள் அப்பா இல்லை என்னை உயர்த்தலை. உங்கள் அப்பாவுக்கு எனக்கு சத்துருவாக இருந்து உங்கள் அப்பா என்னுடைய உயிரை எடுக்கும்படியாக எத்தனையோ பயங்கரமான நெருக்கத்தை எனக்கு நெருக்கினார். மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருந்தது. தாவீது சொல்லுவார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே, ஆனால் கர்த்தருடைய சமூகம் என்னை காப்பாற்றினது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தில், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க. அங்கே மீகாலுக்கு தாவீது சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை எந்த வார்த்தை தெரியுமா? 20 வாசிங்க, நல்லா புரியும். அப்போ தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல. நல்லா கவனிக்கணும். இங்க அற்ப மனுஷனை தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டா, இந்த அம்மா எதிர்பார்த்த ராஜ வஸ்திரம். தாவீது யாரு? ராஜா. ஆனால் தாவீது என்ன வஸ்திரம் தரித்திருந்தார்? ஏபோத். அந்த வசனம் வாசி, 14 வசனம் வாசி. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கரங்களை தட்டி அல்லேலூயா.
எல்லாம் கவனிங்க. இந்த மீகாலுக்கு இருந்த பிரச்சனை என்ன? நிர்வாணம். அதாவது வந்து இவளுடைய மாம்சிகத்தில் நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறாள். நயா நீ வஸ்திரத்தை கட்டி போட்டு, அவர் ஏபோத்தை தரித்து கொண்டு, வஸ்திரம் இல்லாமல் இல்லை, ஏபோத்து சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? ஆனால் வரத்து என்னது? உடன்படிக்கை பெட்டி. 13 வசனத்தை வாசி பார்க்கலாம். கர்த்தருடைய பெட்டியை, அவ்வளவுதான். கர்த்தருடைய பெட்டி சொல்லுங்க போல. எதை? கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய அந்த பெட்டியில் என்ன இருக்கு? வார்த்தை. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க போகலாம். வார்த்தை தான் சமூகம். எங்க வார்த்தை இருக்குதோ அங்க ஓடிடுங்க. எங்க வார்த்தையின் வெளிச்சம் கிடைக்கிறதோ அங்க ஓடி போய் உட்கார்ந்து அந்த அந்த கூடார மறைவில் ஒளிந்து கொள்ளுங்க. நீ இந்த கூடாரத்துக்குள்ள வந்துட்டுனே உனக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லாமா? எவ்வளோ பேர் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்கள சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த பெட்டிக்கு முன்பதாக அவர் ஆடுகிறேன். வார்த்தை இயேசுவானவர் அவர். அல்லேலூயா. இயேசுவானவரை இந்த லேவியர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவருக்கு முன் இயேசு ராஜாவுக்கு முன்பதாக அவர் ஜெயமெடுத்தவர், அவர் ஜெயங்கொண்டவர், அவர் ராஜாதி ராஜா. நான் அவர் சமூகத்தில் இருந்தா தான் நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்க முடியும். ஆமேனா? திடீர் நல்லா போயின்னு இருப்பீங்க, ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க கம்பெனியில், படித்ததோ 10th. அங்கே போன உடனே சின்ன ஒரு லைனில் போயிட்டு நல்லா மாடு மாரி வேலை செய்வீங்க. சக்குன்னு அங்கே இருக்கிற லைன் சூப்பர்வைசர் பார்த்துட்டு, சரிப்பா உனக்கு கொஞ்சம் உனக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு இன்சார்ஜாக போகிற, லைனுக்கு இன்சார்ஜாக போடுறேன்னு சொன்னதுமே காலரை தூக்கி விட்டுக்கின்னு, ஏய் நான் தான். நிறைய பேர். ஆனால் தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரியும், அவர் சமூகம் இல்லைன்னா நான் இல்லை. ஆமேனா? எனக்கு வரக்கூடிய அத்தனை மேன்மைகளும் உயர்வுகளும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்பும் அரவணைப்பும் நான் அவர் சமூகத்தில் இருப்பது மட்டுமே. இதை நன்கு தாவீது உணர்ந்தபடினாலே, கர்த்தருடைய சமூகம் இவராக இருக்கிறதுனாலே, தாவீதே கர்த்தருடைய சமூகமாக இருந்ததுனால்தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக அவர் தன்னுடைய முழு பலத்தோடு ஆடி பாட முடிந்தது. அங்க மீகாலுக்கு சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிங்க பார்க்கலாம். இப்ப வாசி, தொடர்ந்து வாசிமா. இன்று தம்முடைய ஊழியக்காரர் இல்ல அத மறுபடியும் வாசினோம். அற்ப 20% வாசியே. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாக மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல. என்ன ஒரு பொய்! தாவீதினுடைய மகிமை மீகாலுக்கு தெரியல. ஆமென். ஆண்டவரே, ஒரு ராஜாவாக நான் நீதி செய்கிறேன், ஒரு ராஜாவாக நான் என் ஜனங்களுக்கு நான் நீதி செய்கிறேன். ஆனால் உங்கள் சமூகத்தில் ஆசாரியர்கள் மட்டும்தானே ஆண்டவரே வர முடியும். நான் ஒரு ஆசாரியனாய் என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவர் ஏபோத் என்பது துதியை வெளிப்படுத்துவது. துதி, ஏபோத் என்பது துதியை வெளிப்படுத்துவது. என் இருதயத்தின் மனமகிழ்ச்சி நீங்களாக இருக்கிறீங்கப்பா. யான் நினைவுகள், என்னுடைய நினைவுகள் அக்கிரம நினைவுகள், அவைகள் எல்லாம் எனக்கு இருளையும் துக்கத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். ஆனால் உங்கள் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ஆண்டவரே. இங்கே ஒரு ராஜா, இப்போது மோடி வந்து எங்கேயோ அரபு நாடுகளுக்கு எங்கேயோ போயிருந்தார். இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அவரை வரவேற்கிறதுக்கு என்ன நடனன்றீங்க. பொம்பளைங்கள்லாம் பார்த்தா முடியை போட்டு பிடிப்பெல்லாம் ஆட்டிலாம் வரவேற்குதுங்க. நான் பார்த்தேன். அது முடி இப்படிலாம் பண்ணுது. எந்த துபாயா? ஆமாம், எமிரேட்ஸ் எங்கேயோ போயிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் இருக்கார். ஒரு ராஜாவுக்கு எல்லாருமே நடனமாடி வரவேற்பாங்க. ஒரு ராஜா இப்போ அப்படி கற்பனை பண்ணுங்க. இப்போ மோடி டான்ஸ் ஆடுறாரு, எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க. இப்போ மோடி டான்ஸ் எப்படி ஆட முடியுமா இது? ஆனால் இயேசு ராஜாவுடைய அந்த சமூகம் தாவீதுக்கு உள்ள இருந்தபடினாலே மோடி டான்ஸ் ஆடுறத கற்பனை பண்ணி பாருங்க, அது முடியாதது. ஏன்னா அவரெல்லாம் வந்து 100% மாம்சம் இருக்கிறவர். நீங்கள் புரிந்து கொள்ள சொல்லுகிறேன். ஆனால் தாவீதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது இருதயத்துக்குள் இருந்தது எல்லாம் தேவனுடைய வார்த்தை, இயேசுவானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இருந்தது தாவீதுக்குள்ள? இயேசுவானவர் இருந்தார். ஆனால் இவர் சொல்றா, வஸ்திரம் கட்டி போட்டியடா. இந்த அம்மாவுக்கு ராணியின் நினைப்பு மனசுல.
மிகால், நான் ராணி அல்லவா, நீ ராஜா அல்லவா, இந்த மாதிரி ராஜ வஸ்திரத்தை கட்டி போட்டியேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு துக்கம். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய கண் மிகாலுக்கு இல்லை. ஆனால் தாவீதுடைய இருதயம் எப்போதுமே உடைந்திருந்தது. அவருடைய வார்த்தையினால் அவர் நிறைந்திருந்தார். கர்த்தருடைய மகிமையின் வார்த்தை, இயேசு ராஜாவுடைய பிரசன்னம் அவரை நிறைத்திருந்தது. தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். இது மாம்சத்துல பாக்குது பாவம். ஆமென். ஏபோத் எங்க இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும்? இன்னைக்கு கை வைக்காத டாப்பா, கை வைக்காத டாப் வருது பார்த்தீங்களா? அதுதான் அதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு தான் இருக்கும் ஏபோத்து இல்லையா? ஆக அவர் ஏபோத்தை தரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜா வஸ்திரமாய் ரத்தாம்பரத்தை உடுத்து இல்லையே, அதை கைட்டி போட்டு இதை போட்டுக்கிட்டே தெரியல அருமை. சில பேர் நம்ம பிள்ளைங்களாம் பைபிள் வாசிப்பாங்க, மாம்சம்னா ரொம்ப பக்தி முத்தி போச்சு போல் இருக்குது அப்படிலாம் கிண்டல் அடிப்பாங்க. யாருடைய கிண்டலையும் பார்க்காதீங்க, பைபிள் எடுத்து தைரியமாக வாங்க. ஆரம்ப நாட்களில் நான்லாம் வெக்கப்பட்டது உண்டு. பைபிள் எடுத்துன்னு போனால் என்னை கிண்டல் அடிப்பாங்களா, என்ன ஒரு மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிலாம் ஒரு ஆரம்ப நாட்கள் இருக்கும். ஆனால் அவருடைய சமூகம், அவருடைய தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள உள்ள வர வர வசனமை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். தேவ சமூகம் நம்மை மூடி மறைத்து கொள்ளும். எல்லா வெக்கம், எல்லா அசிங்கம், எல்லா அவமானம் எதுவுமே நம்ம கண் முன்னாடி இருக்காது. ஒரு குழந்தையை போல தாவீதினுடைய இந்த இடத்துல தாவீதினுடைய மனநிலை ஒரு சாதாரண மனநிலை அல்ல, அது ஒரு உன்னத நிலை. காரணம், தாவீது ஆண்டவர் சமூகத்தில் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு காரியம், என் கர்த்தாவே, என் கண்மலையே, என்னுடைய நினைவுகள், என் இருதயத்தின் நினைவும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருப்பதாக. இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஏபோத் என்பது முழுக்க முழுக்க பலியாகிற ஜீவியம். அந்த ஒரு உணர்வோடு இன்னைக்கு யாரா டான்ஸ் ஆடுறாங்க, இன்னைக்கு ஆடுற டான்ஸ் அந்த டான்ஸ் ஏமாந்துடாதீங்க. அது அல்ல இன்னைக்கு ஆடுற டான்ஸ் எல்லாம். டான்ஸ் ஆடணுமா, தாராளமா ஆடணும். அதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய பிரசன்ஸ். 100% அவர் நம்மை ஆட்கொண்டிருப்பார். 100% நாம் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்போம். ஆட்கொள்ளப்பட்டா மட்டும்தான் அவருக்கு முன்னாடி முழு பலத்தோட அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு ஸ்டேஜில் நீங்க போனீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும். அவருக்கு முன்னாடி நம்முடைய இந்த பாடி ஷேக் பண்ணுற பார்த்தியா, அந்த சரீர அசைவுகள், நீங்கள் உங்கள் கற்பனையில் உங்களுடைய ஸ்பிரிட்டில் நீங்கள் ஆடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு உச்ச லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடின அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டுருச்சுன்னா, இந்த பாடியினுடைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் எனக்கு அசிங்கமாக எனக்கு சத்துரு ஆபாசமாக நடனம்லாம் எனக்கு பண்ண வைக்கிறானே, அதெல்லாம் இதுக்கு ஆப்போசிட். இது ஒரு உன்னத ஸ்டேஜ். இது அவருடைய ப்ரெசன்ஸில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா, ஏதோ இந்த டப்பாங்குத்து பாட்டுக்கு ஆடுறதில்ல, அவருடைய அந்த எவ்வளவு ஸ்லோவாக இருந்தாலும் அந்த பாடல் எவ்வளோ, அவருடைய ப்ரெசன்ஸ், நம்முடைய அந்த 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 வளைவுகள், நம்முடைய சரீரத்துடைய அசைவுகள் துதி, நம்முடைய சரீரத்தின் அசைவுகள் துதி. இங்கே சும்மா வந்து ஏதோ தாவீத ஏபோத்தை தரிச்சின்னு ஆரத்தி, ஏதோ சும்மா ஏதோ வந்து ஆனர் அவருடைய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது 100% சரண்டர், அவ்வளோதான். 100% தாவீதுடைய ஜீவியம். எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் கொடுக்கட்டும், என் கர்த்தர் எனக்கு கொடுக்கறதா இருக்க, நான் எதுக்கு ஓடணும்? நான் என்னால் முடியும்னு சொல்கிறவன் தான் வெக்கப்படுவோம், கூச்சம்லாம் இருக்கும் உள்ள. எதுவாக இருந்தாலும் எனக்கு என் தேவை என்ன எனக்கு கர்த்தருக்கு தெரியும். அவர் கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும், அவர் கொடுத்தாருன்னா அதை நான் அனுபவிக்க போகிறேன், நான் தேட மாட்டேன். அவருடைய சமூகம் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று தாவீது இங்கே ஆடுகிறாரு. இது 100% நித்திய பேரானந்தம், நித்திய மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் மட்டுமே அவன் தன்னுடைய சரீரத்தில் அவரை துதிப்பான். தன்னுடைய சரீரத்தில்
எல்லாருக்கும் முன்பதாக தேவனுடைய பிரசன்னத்தில் அங்கே ஆடி பாடி அவருடைய பிரசன்னம் அவ்வளோ பெரிய மகிமைக்குள்ளே கொண்டு போகும். இதுக்கு தாவீது கடந்து வந்த பாதை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 15 கடைசி வசனம் வாசிங்க. 19 சங்கீதம் 19 கடைசி வசனம். சங்கீதம் 19 கடைசி வசனம். என் கண்மலையும் என் மீட்பரும் யார் மீட்பர் சொல்லுங்க? இவர் யாரை சொல்றாரு? இப்ப இயேசு ராஜாவை சொல்றார். என் மீட்பராகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமா என் கர்த்தாவே. என் இதயத்தினுடைய நினைவுகள், நல்ல கவனி தான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்முடைய நினைவுகள் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நினைவுகள் அது நாம் நினைப்பது. யான் நினைப்பேன் நீராய். அவள் தான் இதாங்க தாவீது. யான் நினைவே நீராய். அப்படியானால் உம்முடைய வார்த்தை, என்னுடைய வாயின் வார்த்தைகள், என் வாயின் வார்த்தை நீர். இயேசு, யாவே, யெகோவா தேவனே. என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் நினைவுகள். நம்மளாம் தேவசாயில படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, என் நினைவு அவராக இருக்கணும். அது நான் தான் நினைக்கணும். ஆண்டவரே, நீங்களே வந்து எனக்கு உள்ள பூந்து நீங்களே பண்ணீங்க, எல்லாத்தையும் காட்டுவார் உன் கண்ணுக்கு முன்னாடி. அவருடைய உன் நினைவு அவராகவே உன் நினைவாக மாற்றுவது அது உங்கையில் தான் இருக்கு. இதுக்கு தான் நமக்கு ரிவார்டு. அப்படின்னு சொல்ல இந்த மெரிட்டில் தான் நம்ம இஸ்ரவேலாக மெரிட்டில் தான் நம்ம போக போகிறது. நல்லா கவனிங்க. எல்லாம் கர்த்தர் நடத்துகிறாரு. எல்லாத்தையும் செய்கிறது அவர் தான். நாம் பண்ணுற ஒரே ஒரு காரியம், யான் நினைவு அவராக நான் தான் மாற்ற முடியும், அவர் மாற்ற மாட்டார். ஆனால் என்ன பண்ணோம்? என்னை மாற்றும்படி எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு நம்முடைய உணர்வில் கொடுத்தால் அவர் மாற்ற வல்லவர். ஜெபிக்கிறார். கவனி, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். இன்னைக்கு நம்முடைய நினைவுகளில் இன்னைக்கு என்னென்ன அசுத்த எண்ணங்கள் எப்படி போகுது, இதை நல்லா அறிஞ்சிட்டு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமான பைபிள் ஸ்டடி. அதெல்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் அந்த வசனம்லாம் சொல்லி காட்டினேன். மூணு கேட்டகரி: துன்மார்க்க, சன்மார்க்க, நீதிமான. இதெல்லாம் ஸ்டடி பண்ணி காட்டி ஞாபகம் இருக்குதா? ஆமாம், அதெல்லாம் சொல்கிறாரு கர்த்தர். என்ன சொல்கிறாரு? இப்போ வாசிங்க பாருங்க, மறுபடியும் வாசி இந்த வசனத்தை. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகம். இப்போ வார்த்தை எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை அதுதான் உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில், நான் இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு 7 கடலை தாண்டி போய் எனக்கு அந்த வார்த்தையை எடுத்துன்னு வருவன் யாருன்னு சொல்லாத, வானத்துக்கு ஏறி எடுத்துன்னு சொல்லாத, அவர் நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அதுதான் பவுல் நிருபங்களிலே அவர் வானத்தை விட்டு இறங்கி வந்து விட்டார்னு சொல்லி எழுதுகிறார். நாம் சொல்கிற ஒரே ஒரு காரியம், இங்கே தாவீது நித்திய பேரின்பத்தை, இந்த வார்த்தையின் வல்லமையை, இந்த வார்த்தை யாரு? இயேசு ராஜாவுடைய ஜெயத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை நன்கு அறிந்தவராய், அதை மட்டும் நான் கீர்த்தனம் பண்ணட்டும் ஆண்டவரே, உங்களை மாத்திர ஆண்டவரே, நீங்கள் மாத்திர ஆண்டவரே. அப்படின்னா உங்களை தேடி போவேன்னா என்ன நீங்கள் தேடி எல்லாவற்றையும் கொடுப்பீங்க. ஆமேனா? நான் எதையும் தேடி போக தேவை. நீ தேடி போவாத, நீ அவருடைய சமூகத்தை தேடு, அவரை விசாரி. யாக்கோபின் சந்ததி அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. இதுதான் இஸ்ரவேல், அதுதான் தாவீது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம். நான் உங்களை தவிர நான் வேறு யாரும் நினைக்க மாட்டேன். நான் வேறு யாரை நினைக்க போகிறேன்? என்ன தான் நினைப்பேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வந்துடக்கூடாது, எனக்கு இது இப்படி செய்யணும், அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் உங்களை நினைப்பேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நான் உங்களை நினைப்பேன், என் இருதயத்தில் உங்களை மட்டுமே நினைப்பேன். நீங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ நினைத்து விடுவீர். நீர் விரும்புகிற தேவன், என் நன்மைகளை விரும்புகிற தேவன். உமது சமூகத்தில் மட்டும்தான் நித்திய பேரானந்த ஆண்டவரே. உங்கள் வசனம் மட்டும்தான் நித்திய பேரானந்த ஆண்டவரே. ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ப்ளீஸ், உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகளுக்கு வசனத்தை பழக்குவீங்க, பிள்ளைங்களுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல வைங்க. இப்போ தான் இவங்களாம் வாலிபங்கள் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா வாலிபர் கூடுகைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா டைட்
கரெக்டாக வசனத்தை ஒப்பிக்க சொல்லி 53வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் 119ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிக்கிறது, நீதிமொழிகளை வாசிக்கிறது சொல்லி பிள்ளைங்க நல்லா ட்ரெயின் அப் கொடுத்தோம். வீட்டில் நீங்கள் மட்டும் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒப்பிச்சிருந்துருப்பானுங்க. அவங்க தேவ சமூகம், அந்த வசனம் அந்த பிள்ளைங்களை காத்துரும். தாவீதுடைய இந்த ஒரு ஸ்டேஜ் என்பது முழுக்க முழுக்க தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்துகிற ஒரு மகிமையில் தாவீது இருக்கு. அவர் சமூகத்தில் பூர்ணமாயிட்டார். எல்லாம் மறைஞ்சிருச்சு அவர் கண்ணுக்கு முன்னாடி. தேவன் கிறிஸ்து மட்டுமே கண் முன்னாடி தெரிந்தார். இயேசு ராஜாவுக்கு கிறிஸ்துவின் மகிமை மட்டுமே கண் முன்னாடி தெரிந்தது. உங்கள் வீடுகள் நாங்கள் அன்பாய் சொல்ல தேவ பிரசன்னமாய் மாறட்டும், தேவ சமூகமாய் மாறட்டும். அங்கிருந்து வழிந்து ஓடுகிற அந்த ஜீவ நதி இந்த ஊருக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமீன் சொல்லாமா? அந்த தேவ பிரசன்னம் பாய்ந்து ஓடட்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க, அவரை நினைக்க நினைக்க நினைக்க, அவருடைய வேத வசனங்களை நீ தியானிக்க 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 உன் இருதயம் ஒரு பயங்கர பிரைட். அந்த மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி ஒரு மனுஷனாலும் பறிக்க முடியாது. வசனத்துக்கு மட்டுமே அந்த வல்லமை உண்டு. அந்த வசனம் இயேசுவானவர். அப்ப சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிக்க முடியும். உங்களுடைய சமூகத்தில் எனக்கு பிரீதியா இருப்பதாக. இதுதான் தாவீதினுடைய பயிற்சி. ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கினாரு, எல்லா சத்துருக்கும் நீங்களாக்கி கர்த்தர் தாவீதை நினைத்தார், கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். காரணம், தாவீது கர்த்தரை மட்டுமே நினைத்தார், வேற எதையுமே நினைக்கல. வேற எந்த பயமும் அவரை ஆட்கொள்ளவில்லை. என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக மீட்டு கொண்டார். அதனால தான் அவருடைய சமூகம் மட்டுமே அவர் கண் முன்னாடி தெரிஞ்சது. வேற எந்த சமூகமும், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சமூகம் இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வல்லமை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப்புக்கு போய் நிற்போம். நம்ம வேறு எந்த சமூகமே அவர் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டார். எல்லாரும் அந்த வெக்கம், அந்த கூச்சம், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார், அவ்வளோதான். இது வரணும்னாக்கா உன் வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா உன் இருதயத்தின் தியானம், அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டுமே நீங்கள் தான் தேவ சமூகம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது தேவ சமூகம்? ஆமேனா? நீங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க, வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. அதனால் என்னென்னைக்குமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை சுற்றி தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் இந்த வசனம் உனக்கு வேலையை நடத்திடும். ஆமேனா? இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது, அது வல்லமையாக வரும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த தேவ சமூகம் மட்டுமே தாவீதுக்கு தெரிந்த காரணம், வசனத்தை அவர் தியானித்தார். நீங்கள் வசனத்தை தியானிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். வாசித்து முடிக்கலாம். இப்போ 2 சாமுவேல் வாங்க. அதற்கு தாவீது 21 வாசிமா. அதற்கு தாவீது 6:21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் நடனம் ஆடி பாடினேன், என் கர்த்தரை உயர்த்தினேன், நன்றி ராஜா என்று சொன்னேன், அவரை ஸ்தோத்தரித்தேன், அவரை துதித்தேன். காரணம், அவருடைய சமூகம் உடன்படிக்கை பெட்டி வருகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வார்த்தையானவர், அது இயேசு ராஜா, அவர் தேவனுடைய குமாரன், சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர் அவரே. அவர்தான் தலைவர். இங்க என்ன சொன்னாரு? இஸ்ரவேலுக்கு என்ன தலையா வச்ச, யான் தலை. ஆமெனா? அந்த வெளிச்சம், அந்த தியானம் தாவீதுக்கு உள்ளே இருந்தது. அதுதான் கொலோசியர் 2:10 நம்ம வாசிக்கிறோம். அது சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலை, அந்த தலை தான் இயேசு ராஜன். வாசி பார்க்கலாம். கொலோசியர் 2:10 வேகமேத்து வாசிமா. சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே தாவீதுக்கு தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, என் தலையன் இயேசுராஜன். அல்லேலூயா. அந்த சகல துரைத்தனத்துக்கும் சகல அதிகாரத்துக்கும் அவர் எப்படி தலைவர் ஆனார், அவர் எப்படி ஜெயங்கொண்டார், அதுதான் வார்த்தை. அவரை தியானிக்க 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 எல்லா பிரச்சனையும் அப்படி தள்ளி நிற்கும். நீ உடையவே மாட்ட, அப்படியே நிற்கும், தூரம் நிற்க, சத்துருக்கள்லாம் தூரம் நிற்கும். தேவ சமூகத்தில் நித்திய பேர் ஆனந்தத்தில் முழு மன மகிழ்ச்சியில் நீ ஆடி பாடி துதிப்பாய். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துச்சு நான் தான் தேவ சமூகம்னு?
உண்மையிலேயே நான் கேட்குற கேள்வி புரியுதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவ சபையில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது. நீங்கள் தான் தேவ சமூகம். நீங்கள் தான் தேவ சமூகம். ஆமேனா? உண்மையிலே சொல்லுங்கள், நான் தான் தேவ சமூகம்னு உண்மையிலே எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி ஆமே சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யார்? இப்போ ஏன் நீங்கள் தேவ சமூகம்? தேவனுடைய வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் எல்லா சத்துருக்குள்ளே நீங்களாக்குகிறார். அவர் உனக்கு பாதுகாப்பும் பராமரிப்புமாய் அவர் கூடார மறைவில் மறைக்கிறார். அவர் சமூகம் உங்களை எல்லா விதமான செழிப்பையும் மகிமையும் கொடுக்கும். அவர் சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஏசாயா 23:18 மட்டும் வாசித்து முடியுங்க. அந்த வசனம் அது ரொம்ப முக்கியம். ஏசாயா 23:18 வாசிவாங்களா? அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, திருப்தியாய் மன சந்தோஷமாய் நிம்மதியாக அவர் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. அவருடைய நல்ல வஸ்திரம் இல்லையா? நல்ல வஸ்திரம் என்பது ஒரு நல்ல நீதிமான் என்கின்ற ஒரு மகிமையை நமக்கு தேவன் முடிசூட்டி நல்ல அதனுடைய சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு, திருப்தியான அந்த மன மகிழ்ச்சி, அந்த திருப்தியாக சாப்பிட்றதுன்னா அந்த நித்திய பேர் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவம், இதை தேவன் நம்முடைய தலைமையில சுமத்துகிறார். இதுதான் அவருடைய சமூகத்தை தேடுகிற யாக்கோபுடைய சந்ததிக்கு அவரை கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் தான் தேவ சமூகம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருங்க. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்கள் செவியை திறந்து கொடுங்க. பிள்ளைகளையும் அப்படியே பழக்குவீங்க. நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், நல்ல வஸ்திரம் உடுத்துவீர்கள், நீதிமான்களாக வலம் வருவீர்கள். நல்ல ராஜ சம்போகமாய் கர்த்தர் நம்மை வைக்க வல்லமையுடையவர். காரணம், நாம் ராஜரிக ஆசாரியர்கள். ஆமென் சொல்லாமா? அங்கே சொல்றது திருப்தியாய் சாப்பிடுவது என்பது ஆசாரியனும், அங்கே நல்ல வஸ்திரம் என்பது ராஜாவையும் குறிக்கிறது. இது ராஜரிக ஆசாரிய அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். தேவன் பரிபூர்ணமாய் அவருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் தலைமையில சுமர பண்ணுகிறார். அவர்கள் என்றென்றைக்கும் நீடூழி வாழ்ந்து மகிமையாக இருப்பார்கள். எல்லாரும் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை